அனைவருக்கும் வணக்கம். நான் தீபா சுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் ரிடக்ஷன், அதாவது உடல் பருமன். உடல் பருமனை வந்து எப்படி இயற்கையான வழிமுறைகளில் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் தீர்வு காணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வெயிட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய வந்து வழிமுறைகள், அதாவது வந்து சாப்பாடை வந்து குறைச்சி பார்த்துட்டேன், எக்ஸசைஸ் போகிறேன் டாக்டர், அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி இயற்கையான நேச்சுரல் வேல வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நைட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் டயட் மட்டுமே எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லிமிட்டடாக சாப்பிட்றேன்பாங்க. நைட் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்றேன், 3 இட்லி சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் டயட் மட்டுமே எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து தண்ணி பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். நைட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கிறனால வந்து உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வது என்ன பண்ணணும்னா, உடற்பயிற்சி இந்த சென்ஸ் வந்து காலையிலையும் பண்ணணும், ஈவினிங்கும் பண்ணணும். காலைல ஒரு டைம் வந்து நம்ம வந்து வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒரு டைம் வந்து யோகா பண்ணணும். யோகாவோ இல்லை எக்ஸசைஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா யோகா நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்டாமன், தை, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து அதிகமாக எங்கே இருக்கிறது தான் நமக்கு வந்து வயிற்றுலையும் நம்மளோட தொடைப்பகுதியில் தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுறோமோ அந்த இதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் வந்து டெக்னிக்ஸ், அதாவது யோகாவாக இருந்தாலும் சரி தான், எக்ஸசைஸாக இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அப்டாமன், தை, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து டெய்லி அதிகமாக பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வெயிட் வந்து நல்லா கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலைல ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் யோகா பண்ணுறீங்க, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, ஈவினிங் 1 ஹவர் ஒரு வாக்கிங் போங்க. இது 2மே வந்து பண்ணணும். ஒரு மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி வந்து தேவை. உடற்பயிற்சி வந்து யோகாவாக இருந்தாலும் சரி தான், எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாக்கிங்காக இருந்தாலும் சரி தான், இந்த 3ல் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக பண்ணணும். பண்ண முடியாதவங்களுக்கு, இல்லை என்னால் எப்படியுமே எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும், நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னால் டைம் ஒதுக்கி பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 3மே வந்து பண்ணுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? 3வது நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபாஸ்டிங் வந்து இருக்கணும். உண்ணா நோம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபாஸ்டிங் நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும், இல்லை ஒரு நாள் 2 நாள் வந்து வெறும் தண்ணி குடிச்சே இருங்கன்ட்டு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு நிறைய பேர் ஜாப்பு, அதாவது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சிலவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிடாம இருங்கன்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா உண்மையும் எனர்ஜி கண்டிப்பாக தேவை தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து இருக்கலாம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து ஜூஸஸாக குடிச்சிட்டே இருக்கணும். லைக் வந்து இப்போ ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் கேப் போட்டு ஜூஸஸ் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது காலைல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காலைல எழும்பினோடனே வந்து ஏதாவது ஒரு ஹெர்பல் டீயோ, தென் அகைன் வந்து ஹெர்பல் காஃபி, ஏதர் ஹெர்பல் டீ ஆர் காஃபி அந்த மாதிரி ஃபார்மில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 8 o'clock ஒரு ஜூஸஸ், அப்புறம் அகைன் வந்து 11 o'clock, அதாவது லைக் வந்து மோர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், தர்பூசணி ஜூஸாக இருந்தாலும் சரி, ஆஷ்கார்டு, கருவேப்பிலை ஜூஸு, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். திரும்ப அகைன் 4 o'clock, நைட் அகைன் 7 o'clock, இந்த மாதிரி ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஏதர் வந்து உங்களோட எனர்ஜி, அதாவது பசியை பொறுத்து நீங்கள் வந்து எடுக்கிற டியூரேஷன் வந்து இது பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 8 மணிக்கு குடிக்கிறது, 11 மணிக்கு குடிக்கிறது, 1 மணிக்கு குடிக்கிறது ஜூஸஸ் வந்து ரொம்ப பசிக்குதுன்னா 8 மணிக்கு குடிச்சிங்கன்னா 10 மணி, அந்த மாதிரி 2 hours ஒன்ஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ வந்து பசி வரல, நான் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன்னா 3 hours ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஜூஸஸ் மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஜூஸஸ் எடுக்கிறனாலே நம்மளோட வெயிட் வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா பிரேக் பண்ணும்போது பழம் சாப்பிட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து நைட்டு பழங்களும் சாப்பிட்டுட்ருக்கோம், அதேமாதிரி காலையிலையும் நம்ம ஈவினிங்கும் ஏதர் வந்து எக்ஸசைஸோ, யோகாவோ, இல்லை வாக்கிங்கும் போயிட்டுருக்கோம், இல்லை 3மே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஜூஸ் ஃபாஸ்டிங்கும் நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுங்க. சரிங்களா? அப்படி எடுக்கிறதால கண்டிப்பாக நம்மளோட வெயிட் வந்து பெர் வீக் வந்து 1 kgயோ, இல்லை சிலவங்களோட பாடியில் உள்ள வாட்டர் கண்டென்ட் பற்றி மிக விரைவாகவே வந்து உங்களோட வந்து ஃபேட் வந்து டக்குன்னு இதை வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும்போது வெயிட் வந்து கம்மியாகும். அப்புறம் கிராஜுவலாக நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்குள்ள ஃபேட்டும் கம்மியாகும். ஸோ உங்களோட பாடியோட காம்போசிஷனை பொறுத்து நமக்கு வந்து மேபி ஒரு 1 kg பெர் வீக் அப்படின்னா சிலவங்களுக்கு 1.5 kg பெர் வீக் வச்சுமே நமக்கு வந்து பார்த்தாலே உங்களோட வெயிட்டை வந்து மிக விரைவில் வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம். ஓகேங்களா?